இப்போ ரீசெண்டாக அந்த வெளிநாட்டில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தது. அப்போது அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு அம்மா ஒன்று கால் பண்ணிச்சு. கால் பண்ணி வேலைக்கு நான் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. யார் வேணாலும் வரலாமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொன்னோன்னே அந்த அம்மா சொன்னிச்சு, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, அந்த 2 பிள்ளைங்களையும் கூட கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்னு. என்னைக்குமா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போறியாம்மா நான் கேட்டேன். இல்லை நீங்கள் வெளிநாட்டில் வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அங்கே தான் அப்படின்னேன். அப்புறம் அடுத்த கேள்வி அந்த அம்மாவை போய் நம்ம என்ன கேட்குறது, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு அம்மா ஒன்று கால் பண்ணிச்சு. அது கால் பண்ணி நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரலாமான்னு கேட்டுச்சு. யார் வேணாலும் வரலாமா, பாஸ்போர்ட் இருந்தால் வரலாமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்னோன்னே பாஸ்புக்கா அது என்கிட்ட ஏது அப்படின்னு சொன்னிச்சு. அம்மா பேங்க் பாஸ்புக்கா நான் கேட்கல, பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்டோன்னே அது எனக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லையே, அப்புறம் நான் எங்கே போய் பாஸ்போர்ட் எடுக்கிறது அப்படின்னு சொன்னிச்சு. ஏமா சாப்பிட்றதுக்கு வழி இல்லைங்கிற, இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கேன், ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கேன், மாதம் 300 ரீசார்ஜ் பண்ணுறேன், இப்போ வேறு 500 ஆக்கி விட்டாங்க அப்படின்னு ரீசார்ஜ் பண்ணுறேன், இதில் வந்து சாப்பிட்றதுக்கே வழி இல்லைங்கிற எப்படிம்மா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அப்படியா அது பாஸ்போர்ட் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னு எடுத்து. சரி ரைட்டுமா, நீ உன்னை நான் சொல்லி புரிய வைக்க முடியாது, சரி ரைட்டு வைமா நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். என்ன